இந்த பிரபஞ்சம் 5 மூல தத்துவங்களால் ஆனது. பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 தத்துவங்களாக அருள் புரிபவர் நம் சிவபெருமான், பஞ்சபூதேஸ்வரன். இந்த 5 மூல தத்துவங்களில் பூமியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெருமை பெற்ற திருத்தலம் ஒன்று உள்ளது. அதுதான் காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில். தமிழகத்தின் பண்டைய நகரமான காஞ்சிபுரம். அந்த நகரின் இதயத்தில் உயர்ந்து நிற்கும் பெருமைமிக்க ராஜகோபுரம். அதை ஒருமுறை பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை உணர முடியும். இந்த கோவில் பூமி தத்துவத்தின் அதிசயத்தை நமக்கு உணர்த்துகிறது. பூமி, அது நிலைத்தன்மை, அது பொறுமை, அது சகிப்புத்தன்மை. இக்கதை துவங்குவது கைலாய மலை மேல் தியானத்தில் இருந்த பரமசிவனிடமிருந்து. அமைதி, ஆனந்தம், பிரபஞ்ச சமநிலை. ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமான் ஆழ்ந்த யோக தியானத்தில் இருந்தார். மண்ணாகி, விண்ணாகி, மலையுமாகி, அனைத்துமாகி நின்ற பரமன் அவர். அவரது கண்கள்தான் இந்த உலகின் ஒளி. அந்த நேரத்தில் அம்பாள் விளையாட்டாக எம்பெருமானின் 2 கண்களையும் தன் கரங்களால் மூடினாள். விளையாட்டாக கூட அந்த கண்களை மூடினால் என்ன ஆகும்? அடுத்த நொடி பிரபஞ்சமே செயலற்று போனது. சூரியன் ஒளி இழந்தான், காற்று நின்றது, நதிகள் ஓடவில்லை, உலகமே இருளடைந்தது. ஏனெனில் அந்த கண்கள்தான் பிரபஞ்சத்தின் இயக்கம். அந்த நொடியே அம்பாள் தன் தவறை உணர்ந்தாள். உடனே கைகளை எடுத்துவிட்டு சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டார். செய்த பிழைக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும், அதுவே நியதி என்றார் எம்பெருமான். பூலோகத்தில் என்னை நினைத்து தவம் செய், விமோச்சனம் கிடைக்கும். அதன்படி அன்னை பூலோகத்திற்கு இறங்கினார். அவள் தேர்ந்தெடுத்த புனித நிலம் காஞ்சிபுரம். வேகவதி நதிக்கரையில் ஒரு மாமரம் 3500 ஆண்டுகள் பழமையானது. இன்று வரை அந்த தெய்வீக வரலாற்றின் சாட்சி. அந்த மரத்தின் அடியில் அன்னை மணலால் ஒரு சிவலிங்கத்தை தானே பிடித்து உருவாக்கினார். அதுதான் பிருத்விலிங்கம், பூமி தத்துவத்தின் சின்னம். அதை பஞ்ச அக்னியின் மத்தியில் வைத்து அன்னை கடும் தவம் செய்தார். வெயிலோ அக்னியோ, ஆனால் அவர் மனம் அசையவில்லை. பூமியைப் போல் உறுதியாய் நின்றார். அன்னையின் தவத்தை சோதிக்க சிவன் தன் ஜடையில் இருந்து கங்கையை பாய வைத்தார். பெரு வெள்ளமாக கங்கை வந்தது. இந்த வெள்ளம் மணல் லிங்கத்தை கரைத்து விடுமோ என்று அஞ்சிய அன்னை அந்த லிங்கத்தை தன் மார்போடு இறுகத் தழுவி காத்தார். அவள் பக்தி அந்த வெள்ளத்தையும் வென்றது. இதில் மனமுருகிய இறைவன் அன்னைக்கு காட்சி தந்தார். அன்னையின் பாவம் நீங்கியது. பிரபஞ்சம் மீண்டும் ஒளிர்ந்தது. அங்கேயே சிவன் அன்னையை திருமணம் செய்து கொண்டார். அவ்வாறாக அன்னை தேர்ந்தெடுத்த தலம் இத்திருத்தலம். அவ்வாறாக அன்னை வணங்கிய அந்த மணல் லிங்கமே இன்று ஏகாம்பரநாதராகவும் அன்னை எழவாக்குழலியாகவும் விற்றிருந்து அருள் பாலிக்கின்றனர். அன்னை தழுவிய கைத்தடம் இன்றும் சிவலிங்கத்தில் பதிந்துள்ளது. அம்பாள் அணைத்த சிவன் ஆதலால் தழுவக் குலைந்த நாதர் என்று திருநாமமும் அமையப்பெற்றது. 4 கிளைகள், 4 வேதங்கள், இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, 4 சுவைகள் தரும் கனிகள். இது புனித மரம். இந்த மரத்தின் அடியில்தான் அம்பாள் தவம் செய்தாள்.
இங்கு சிவன் சோமாஸ்கந்த வடிவில் காட்சி தருகிறார். மேலும் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமி தத்துவ ஸ்தலம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில். பூமியைப் போல உறுதியாய் இருங்க.